ஹலோ, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாங் வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி பூஜை, அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடுற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ காட்டுற நான் இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கன்னி பூஜை பண்ணியிருக்கிறவங்களோட பிக்கு. இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் மாலை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஐயப்பன் என்னை கூப்பிட்றதுக்கு இன்னும் வாய்ப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ தான் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் மாலை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கன்னி சாமி ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் இது. மாலை போடுற ஒரே என்ன சொல்கிறது, எப்படி இருக்கும், எந்த ஏரியாவுக்கு போகணும், எப்படி பண்ணணும், என்ன பூஜைகள் பண்ணணும் வைக்கணும்னு அவர் மாலை போடுறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தார். அதனால் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாப்பாவும் போடுறாங்க, இவரும் போடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா, அங்கே பைப் இருந்தது. அதில் கால் கை கழுவிட்டு உள்ளே பாப்பாவும் அவரும் என்ட்ராகிறாங்க. நான் தான் இந்த வீடியோவில் பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். உள்ளே போனோன்னே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் தெரியுங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். நான் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போனதே கிடையாது. இந்த மாதிரி இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கே ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருந்தது. கண்ணில் தண்ணி வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் இருந்தது. இவர் குருசாமி கோயிலில் இருக்கிறவங்க. அவர் தான் மாலை போட்டு விடணும். பாப்பாவுக்கு மாலை போடுறதுனால பேரண்ட்ஸ் நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்டேருந்து செல்லை வாங்கி அந்த குருசாமி இன்னொரு சாமிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் வீடியோஸ் எடுங்க. அதனால் பாப்பா பார்த்திங்கன்னா கன்னிசாமி மாலை போடுறதுனால அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாலை போடுறதுக்கு இந்த குருசாமி ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த வீடியோ என் மொபைல்லேருந்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், பாப்பா கன்னிசாமி ரெடி ஆகிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா குருசாமி மந்திரம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு மாலை போடுறாங்க. நல்லபடியாக மாலை போட்டாச்சு பாப்பாவுக்கு. அடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு மாலை போட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப ஐயப்பன் நம்ம மேலே நம்மளுக்கு வாங்க, நம்ம கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அந்த தருணமாக இருந்தது. மாலை போட்டாச்சு. அடுத்து இந்த கோயிலில் இருக்க பிரகாரத்தை எல்லாம் சுற்றி வர சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் சுற்றி வந்துட்ருக்கோம். நல்லா இருந்தது ஐயப்பன் கோயில். இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. நாங்கள் அங்கே போனதில்லை, அந்த கோயிலுக்குலாம் இப்போ போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். போயிட்டு மாலை போட்டுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டுருக்கோம். அப்படியே வாங்க, நீங்களும் எங்களோடய வாங்க, அந்த கோயில் தரிசனம் பார்க்கலாம். நீங்களும் அப்படியே இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் ஐயப்பன் கோயில், ஐயப்பன் சாமியை தரிசனம் பண்ண ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ஒவ்வொரு சாமியாக நாங்கள் கும்பிட்டு வரோம். பிள்ளையார் கும்பிட்டோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா முருகர். நான் நின்றுருக்கேன் பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் தான் இருப்பேன். ஏன்னா நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் கும்பிட்ற டைமில் பாப்பா எடுத்துகிட்ருப்பா. பாப்பா எத்தனை மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்க? காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நாங்களாம் வரும்போது சரியான பனி. பாப்பா கை குழந்தையும் தூக்கிட்டு பூக்கடையில் நின்றுட்டு மாலை பூவெல்லாம் வாங்கினா, எதுக்குங்க குட்டி குழந்தைய தூக்கிட்டு வரீங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்டாங்க. என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு, மாலை போட்டாச்சு, வெளியே வந்தாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இதுதான் ஐயப்பன் சாமியோட சந்நிதி. மாலை போட்டாங்க. 2 சாமிக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. எடுத்துகிட்டு நான் தான் சொன்னேன், எங்கள் ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம், ஷார்ட்ஸில் போகிறதுக்கு வேணும்னு சொல்லியிருக்கனால நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நல்லபடியாக மாலை போட்டாச்சு. 2மே கன்னி சாமி தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்குறாங்க. உங்கள் அருள்னால், சாமியோட அருள்னால் நல்லபடியாக போயிட்டு வரணும். கோயிலுக்கு நல்ல விரதங்கள் கடைபிடிக்கணும். அப்புறம் கன்னி பூஜைலாம் வைப்பாங்க, அதுக்கெல்லாம் போகணும், வரணும். அதெல்லாமல் அந்த குருசாமி சொன்னாங்க, கோயிலே பண்ணுவாங்க பூஜையெல்லாம் அப்படின்னாங்க. சரிங்க, நாங்கள் கேட்டுட்டு வெளியே வந்தோம். அப்படியே ஒரு வீடியோஸும் ஒரு ஃபோட்டோஸும் ஃபேமிலியாக எடுத்துகிட்டு சரி ஒரு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு, அன்றைக்கி பாப்பா கிளம்பிகிட்ருக்கா. ஸ்கூல் வேறு இருக்கிறதுனால வந்ததும் தெரியல, மாலை போட்டதும் தெரியல. டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா இல்லையா அப்படின்ட்டு உடனே கிளம்பி பக்கத்தில் ஹோட்டலில் போய் 2 இட்லி வாங்கிட்டு, பாப்பா ஸ்கூல் வேறு கிளப்பி விடணும். பாப்பா வேறு சின்ன குட்டி வேறு அழுந்துகிட்டே இருந்தா. டைம் ஆகிட்டுருக்கு. அவளுக்கும் சாப்பிட்றக்கு ஒன்றும் கொடுக்கல.
இந்த வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் எடுத்திருக்கேன்.